ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கட் ப்ளவுஸ் வந்து எப்படி வந்து நம்ம அழகாக வந்து தைக்கிறது அப்படின்றத தான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கட்டில் வந்து நம்மளுக்கு சைடில் வந்து அந்த தையல் வர்றது வந்து உள்ளே வந்து நம்ம அந்த பிசிறே இல்லாமல் இந்த ப்ளவுஸில் வந்து நான் உங்களுக்கு தைச்சு காட்ட போகிறேன். இப்போ வந்து நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஸ் கட் ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கு வந்து நம்ம பேக் சைடு வந்து உக்கு வச்சு ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஃப்ரண்ட்ஸ் கட் போட்டு நம்ம தைக்க போகிறோம். அதுக்கு வந்து பேக் சைடில் வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம தையலுக்கு விட்டுருக்க அளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணியிருப்போம்ல, அதுக்கு வந்து நம்ம தையல் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக இந்த மாதிரி நாச் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து அந்த வளைவு வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து திரும்பி கொடுக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் எதுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகாக வந்து நம்மளுக்கு அந்த கழுத்தோட ஷேப் வந்து அப்படியே நம்மளுக்கு வளைஞ்சு கொடுக்கும். நீங்கள் புதுசாக பழகுறவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் தைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுட்டு அதுக்கு மேலே திருப்பும்போது உங்களுக்கு அந்த கழுத்தோட ஷேப் நம்ம என்ன ஷேப் வச்சுருக்கோமோ அதை வந்து நம்ம அழகாக வந்து திருப்ப முடியும். ஈஸியாகவும் அது வந்து திரும்பி கொடுக்கும். அதனால தான் அந்த படிமான தையல் வந்து நம்ம திருப்பும்போது அந்த லைனிங்கில் நம்மளுக்கு அந்த எட்ஜில் படுற மாதிரி நம்ம தையல் போடணும். இப்போ வந்து நம்ம சுற்றிலும் வந்து நம்ம கவர் பண்ணி தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இவங்க வந்து நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் தான். அவங்க வந்து எப்பயுமே வந்து சாதாரண ப்ளவுஸ் தான் வந்து தைக்க சொல்லுவாங்க. இந்த தடவை வந்து அக்கா எனக்கு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து எனக்கு போட்டு கொடுங்க, எனக்கு வந்து எந்த டிசைனும் வேண்டாம், எனக்கு வந்து சிம்பிளாகவே தைச்சி கொடுங்க, நாட் மட்டும் எனக்கு ஒரு 3 அதாவது வந்து அந்த கீழே வந்து அந்த மணி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு ஒரு 3 இல்லாட்டி ஒரு 5 வர்ற மாதிரி வச்சு கொடுங்கக்கா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்களுக்கு வந்து நம்ம கழுத்து வந்து எந்த டிசைனும் பண்ண போகிறது கிடையாது. இந்த துணியிலே வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து குட்டி குட்டியாக உள்ள பூ டிசைன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம ஒரு கழுத்தை எப்படி திருப்பினோமோ அதே மாதிரியே இன்னொரு சைடும் நம்ம திருப்பி சுற்றிலும் இருக்க அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். டாட் பிடிக்கணும், அதை அப்புறமா பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட்ஸ் கட்டுக்கு வந்து நம்ம கட் கொடுத்துருப்போம் இல்லைங்க, அந்த கழுத்தை மட்டும் நம்ம அடிச்சு திருப்ப போகிறோம். இப்போ பாருங்கள், அதுக்கு வந்து நம்ம நல்ல பக்கத்தை அந்த மெயின் கிளாத்தில் நல்ல பக்கத்தை வச்சுட்டு மேலே வந்து லைனிங்கை வச்சுட்டு நம்ம வந்து தையலுக்கு 1/2 இன்ச் 1/4 இன்ச் இந்த மாதிரி விட்டுருப்போம்ல, நான் வந்து ஒரு 1/4 இன்ச் விட்டுருக்கேன். அதை வந்து சுற்றிலும் நம்ம அழகாக வந்து 1/4 இன்ச் ஃபுல்லாகவே வர்ற மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு நம்ம வந்து உள்ளே இருக்க அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது வந்து இப்போ வந்து நம்ம அந்த மெயின் கிளாத் வந்து கொஞ்சம் தடிமனாக தான் இருக்குது. அதனால் வந்து நான் வந்து அப்படியே அடித்து தான் திருப்ப போகிறேன். இதே உங்களுக்கு வந்து கிளாத் கொஞ்சம் லேஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பீஸ் கொடுத்து தான் திருப்புற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு டிசைன் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் அடித்து திருப்பிட்டு மேலே வந்து டிசைன் கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா வந்து நம்மளுக்கு கழுத்து வந்து லூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால தான் இப்போ பாருங்கள், நம்ம அழகாக வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து திருப்பிட்டு இப்போ நம்ம ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக வந்து நம்ம அந்த தையல் போட்டு வருவோம். கழுத்துக்கு வந்து அந்த 2 தையல் போடுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி நான் வந்து எட்ஜில் போடாமல் இந்த பக்கம் தள்ளி வந்து தையல் போட்டுட்ருக்கேன். அப்புறமா நம்ம எட்ஜிலையும் ஒரு தையல் போட்டோம்னா டபுள் கோட்டிங் வந்து நம்மளுக்கு அழகாக வந்து கழுத்து தெரியும். அதனால தான் இப்போ வந்து சுற்றிலும் நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லாக நம்ம தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸ்க்கு வந்து அழகாக அந்த பூ கலர்லேயே வந்து ஒரு பைப்பிங் கொடுத்தா அழகாக தான் இருக்கும். ஆனால் நம்மளோட கஸ்டமர் வந்து அந்த மாதிரி எதுவுமே வேணாக்கா, எனக்கு சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து நம்ம சரி நம்மளோட கஸ்டமர் வந்து எப்படி கேட்குறாங்களோ அதே மாதிரி நம்ம வந்து தைச்சி கொடுத்துடலாம். இப்போ வந்து பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம். நான் இதோட கட்டிங் வீடியோவும் உங்களுக்கு கொடுக்கலான்னு பார்த்துருந்தேன். அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தனால எனக்கு வீடியோ எடுக்க டைம் இல்லைங்க. அதனால தான் வந்து நான் கட்டிங் வீடியோ போடலை. உங்களுக்கு ஏதாவது கட்டிங் வீடியோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த டைம் வந்து ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து கட்டிங் வீடியோவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து பிசுறே இல்லாமல் வந்து நம்ம இதை இணைக்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த மெயின் கிளாத்தும் இந்த மாதிரி உள்ளே பார்க்குற மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த கிளாத்தை வந்து இந்த நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள், அந்த மாதிரி வச்சுட்டு மேலே வந்து நம்ம அந்த லைனிங் கிளாத்தை வைக்கணும். கீழே வந்து அந்த நல்ல பக்கத்தை வந்து நல்ல துணியை வந்து நம்ம கீழே வைக்க போகிறோம், நல்ல கிளாத்தை. அதுக்கு மேலே வந்து நம்ம அந்த பிரின்ஸ் கட் கொடுத்துருக்கோம்ல, அந்த கழுத்தோட பகுதி நம்ம அடிச்சு திருப்பணும்ல, அந்த பீஸை கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம லைனிங் பீஸை கொடுத்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம அப்படியே தையல் போட்டுகிட்டே வரணும்.
இந்த இடத்துல வந்து ரொம்ப பொறுமையாக தான் போடணும். ஏன்னா அந்த வளைவு வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்தால் தான் அந்த பிரின்சஸ் கட்டில் வந்து அந்த வளைவு வர்றது வந்து நம்மளுக்கு அழகாக வந்து வரும். அதனால் இந்த இடத்துல மட்டும் நம்ம கரெக்டாக வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அந்த 3 துணியும் கரெக்டாக ஒன்று போல் வச்சு கீழே வரையுமே நம்ம அந்த 1/4 இன்ச் அளவுக்கு அந்த வளைவு கரெக்டாக கொடுத்து அடிச்சுக்கிட்டே வரணும். ஃபுல்லாக அடித்து முடிச்சுட்டு இப்போ நம்ம திருப்புறம் பாருங்கள். பிசுறே இல்லாமல் நம்மளுக்கு உள்ளே வந்து நல்லா அழகாக வந்து திரும்பி கொடுத்துருச்சு பாருங்கள். அந்த வளைவும் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு வளைஞ்சிருக்குன்னு பாருங்கள். உள்ளேயும் நம்மளுக்கு பிசுறு இல்லை, வெளியிலையும் பிசுறு இல்லை. அந்த பிசுறு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிருச்சு. இப்போ பாருங்கள் இந்த வளைவு வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து வளைஞ்சு கொடுத்துருக்கு. இந்த மாதிரி தைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த பிசுறு நம்மளுக்கு உள்ளே போயிடும். நம்மளுக்கு வந்து அந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு தையல் போட்டிருக்கோம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு நாச் பண்ணி விட்டுருங்க. அப்போ வந்து அந்த வளைவு வந்து இன்னுமே நம்மளுக்கு அழகாக வந்து வளைஞ்சு கொடுக்கும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அழகாக வளைஞ்சிருக்கு. இப்போ வந்து நம்ம இதோட மட்டும் இல்லாமல் ஒரு தையல் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். அதனால் நம்ம இன்னொரு தையலும் ஒன்று போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த துணி வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு போயிடாமல் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து நம்ம எப்பயுமே ஒரு 2 தையல் போட்டுக்கிறது தான் நம்மளுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம 2 தையல் போட்டாச்சு பாருங்கள். இப்போ ஒரு பக்கம் தைச்ச மாதிரியே நம்ம இன்னொரு பக்கமும் தைச்சிக்கலாம். இப்போ நான் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். நம்மளுக்கு அடித்து திருப்பும்போது இந்த மாதிரி வரணும். அந்த மாதிரி நம்ம கரெக்டாக வச்சுட்டு நம்ம அடித்து திருப்பிக்கலாம். பாருங்கள் நம்ம 2 பக்கமுமே வந்து தையல் போட்டு முடித்தாச்சு. இப்போ இந்த மாதிரி சுற்றிலும் நம்ம தையல் போட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரின்சஸ் கட்லேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முன்னாடியும் நம்ம உக்கு வச்சு தைக்கலாம், பின்னாடியும் உக்கு வச்சு தைக்கலாம். இவங்க வந்து நம்மளுக்கு பின்னாடி தான் நம்மளுக்கு வந்து அந்த உக்கு வந்து பின்னாடி வர்ற மாதிரி எனக்கு வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து நம்ம முன்னாடி வந்து ஓப்பன் அந்த இது வைக்காமல் பின்னாடி வந்து நம்மளுக்கு அந்த உக்கு வைக்கிற மாதிரி பேக் சைடு வர்ற மாதிரி நம்ம இந்த ப்ளவுஸ் வந்து தைச்சி கொடுக்க போகிறோம். அவங்களும் கஸ்டமரும் அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஒரு சிலர் வந்து ஒரு வயசு பொண்ணுங்களாக இருக்கிறவங்க வந்து பேக் சைடு வைப்பாங்க. கொஞ்சம் வயசானவங்க வந்து எனக்கு ஃப்ரண்ட்ஸ் கட் வேணுங்க, ஆனால் வந்து முன்னாடி ஊக்கு வச்சு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாலும் அந்த மாதிரியும் நம்ம தைக்க முடியும். இப்போ ஃப்ரண்ட் பக்கம் நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பேக் சைடையும் ஃப்ரண்ட்டையும் நம்ம வச்சு பார்த்துக்கலாம். இப்போ வச்சு பார்த்துட்டு நம்ம வந்து ஏற்கனவே வந்து பேக் சைடு வந்து நம்ம அந்த அளவுக்கு வச்சுருப்போம் இல்லைங்க, அதே அளவுக்கு வந்து ஃப்ரண்ட்லேயும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம மார்க் பண்ணுறப்ப அந்த முன்ன பின்ன வந்து நம்மளுக்கு போகாமல் இருக்கும். அதனால் கடைசியாக நம்ம தைச்சி முடிச்சுட்டு இந்த மாதிரி அளவை எடுத்துட்டு நம்ம அதை வந்து அப்படியே மடக்கி தைச்சிடலாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த சைடும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாச் பண்ணி விட்டுருங்க. அப்போ வந்து நம்மளுக்கு அளவு வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ ஒரு மடக்கு மடக்கிட்டு இன்னொரு மடக்கு மடக்கி நம்ம அந்த அளவுக்கு இன்னொரு மடக்கு மடக்கிட்டு நம்ம அப்படியே தைச்சிடலாம். இதே மாதிரியே அந்த ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஃபுல்லாகவே நம்ம தைச்சிக்கணும். இப்போ இதே மாதிரி நம்ம பேக் பாருங்கள், நம்ம அளவுக்கு வந்து தைச்சாச்சு. அதே மாதிரி இன்னொரு சைடு இருக்க அந்த பேக் பீஸையும் நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து தைச்சிக்கலாம். பாருங்கள் நம்மளுக்கு ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட்லேயும் அளவு எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த அளவுக்கு வந்து நம்ம அப்படியே வந்து மடக்கி தைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு மடக்கு மடக்கி மேலே வந்து அப்படியே தூக்கி அந்த மடக்குனதை தூக்கி மேலே வச்சுட்டு அப்படியே தைச்சிட்டே வந்திங்கன்னா அந்த ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்போ தைச்சாலும் அந்த கரெக்டாக வந்து இப்போ நம்ம ஒரே அளவுகளில் வர மாதிரி நம்ம தைக்கணும். எப்போ ப்ளவுஸ் தைச்சாலும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஃப்ரண்ட் வந்து சூப்பராக வந்து கீழே வந்து மடக்கி தைச்சாச்சு. இப்போ பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் வச்சு பார்க்குறோம். கரெக்டாக இருக்குது பாருங்கள், துளி அளவு கூட மாற்றம் இல்லாமல் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ பேக் சைடில் வந்து நம்ம டாட் பிடிச்சிடலாம். டாட் பிடிக்கும்போது நம்மளுக்கு 2 இன்ச்சை வந்து சைடில் நம்ம கழிச்சிட்டு அதுக்கு மேலே துணியை வந்து டபுளாக வந்து ஃபோல்டு பண்ணி லைட்டை வந்து கீறி விட்டிங்கன்னா அந்த அச்சு விழுந்துடும். அதிலே வந்து நம்ம வந்து ரெண்டையுமே ஒன்று சொன்ன மாதிரி இந்த மாதிரி நான் எப்படி அளவு எடுத்திருக்கேன்னு பாருங்கள். அந்த மாதிரி அளவு எடுத்துகிட்டு பேக் சைடில் நம்ம பிடிக்கிற டாட் வந்து ரெண்டுமே வந்து சரியாக இருக்கணும். இது மட்டும் இல்லைங்க, நம்ம எந்த இடத்துல வந்து நம்ம டாட் பிடிக்கிறோம் அப்படின்னாலும் எல்லா டாட்டும் நம்மளுக்கு வந்து ஒரே அளவுகளில் வர மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ஒரு 2 இன்ச்சு கிளாத் வந்து மெயின் கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்குறோம். லைனிங் கிளாத்லேயும் அதே 2 இன்ச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிளாத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சை மடக்கிட்டு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட போகிறோம். மேலே வந்து அந்த கழுத்து வந்து ஃபினிஷிங் கிடைக்கிறதுக்கோசரம் மேலேயும் ஒரு 1/2 இன்ச்சை மடக்கிடுறோம். மடக்கிட்டு இந்த கார்னரு இந்த முனையில் நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் ஒரு மடக்கு மடக்கி
இன்னொரு மடக்கு மடக்கிறப்ப அந்த தையலை வந்து கரெக்டாக நம்ம மூடுற அளவுக்கு அப்படியே மடக்கி விட்டுறலாம். கீழேயும் மேலேயும் வந்து பாருங்கள், நம்ம வந்து கீழே 1/2 இன்ச்சும் மேலே 1/2 இன்ச்சும் நம்ம மடக்கி தைச்சிருக்கனால ஃபினிஷிங் வந்து கீழே வந்து பிசுறு தெரியாமல் நம்ம தைச்சி முடிச்சாச்சு. இன்னொரு நம்ம அந்த கொக்கி பீஸ் நம்ம தைப்போம் இல்லைங்க, அதுக்கு வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு நம்ம துணி எடுத்துக்கலாம். கீழே 1/2 இன்ச்சை இந்த மாதிரி மடக்கி தையல் போட்டுக்கலாம். மேலேயும் ஒரு 1/2 இன்ச்சை வந்து கழுத்தை ஃபினிஷிங் பண்ணி அப்படி மடக்கி தைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மேலே வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நம்ம அந்த லைனிங் பீஸில் வந்து ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் ஒரு 1 இன்ச் 3/4 இன்ச் வர மாதிரி கிளாத்தை வந்து அப்படியே மடக்கிட்டு அதுக்கு வந்து சென்டராக வந்து தையல் விழுகிற மாதிரி போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி போடுறப்ப பார்த்திங்கன்னா ஒரே அளவுகளில் இருக்கும். இப்போ கீழே தையல் போட்டிருக்க அளவுக்கு நம்ம துணி இருந்தால் போதும். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மடக்கி நம்ம தையல் போட்டு முடிச்சிட்டோம்னா ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஒரே அளவுகள்லையும் இருக்கும். மேலே நம்ம கீழேருந்து ஒரு 3/4 இன்ச் எடுக்கிறப்ப மேலே வரையுமே அதே அளவுகளில் வரும். இப்போ நம்ம ரெண்டும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப சரியாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம தைக்கும் போதே வந்து எல்லா அளவுகளையும் வந்து செக் பண்ணி தான் தைக்கணும். இல்லாட்டி நம்ம தைச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பிரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து தைக்கும் போதே இந்த அளவுகளெல்லாம் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் அந்த ஷோல்டரை வந்து நம்ம இணைச்சிக்கலாம். இந்த மாதிரி இணைக்கிறப்ப நம்ம வந்து டபுள் தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் பிரியாமல் இருக்கும். இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம வந்து ஒரு 2 தையல் வந்து அந்த கழுத்துக்கிட்ட வந்தால் அழகாக இருக்கும்ன்ட்டு நம்ம வந்து வந்து ஒரு தையல் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம எட்ஜில் வந்து இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ அப்படியே வந்து நம்ம கடைசி வரையும் போட்டு முடிச்சுட்டு இந்த வி மாதிரி நம்ம பிடிக்கணும் இல்லைங்க, அதுக்கு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் இப்போ எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணுறப்ப எல்லாம் அந்த 5 மார்க்கும் வந்து ஒரே அளவுகளில் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வி மாதிரி பிடிச்சி விட்டுறலாம். நம்ம வந்து ஒரு 5 அளவுக்கு 5 கொக்கி வைக்கிற அளவுக்கு நம்ம அந்த வி பிடிச்சி விட்டுறலாங்க. இது வந்து பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு இன்ச் கேப்பில் தான் இருக்குது. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த கொக்கி வந்து நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ வி பிடிச்சி முடிச்சாச்சுங்க. பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்லீவை வந்து அதுக்கு நம்ம அடித்து நம்ம வந்து திருப்ப போகிறோம். இப்போ வந்து அளவுக்கு ஸ்லீவை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். கீழே வந்து எவ்வளோ நம்ம கிளாத் விட்டுருக்கோமோ அந்த கிளாத்தை வந்து நம்ம அடித்து திருப்ப போகிறோம். இப்போ நம்ம ஸ்லீவ் தைக்கிறதுல வந்து நம்ம பேக் வந்து தைச்சிக்கிட்டே வரோம்னா பேக் பக்கம் வர்றது வந்து முடியுதுன்னா நம்ம அடுத்து நம்ம ஸ்லீவை தைக்கிறப்ப பேக் சைடு வர்ற மாதிரி தான் தைக்கணும். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு பேக் சைடு வச்சு தைச்சிட்டு அப்புறம் ஃப்ரண்ட்டை வச்சு தைச்சிட்டிங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே சைடில் வந்து நம்மளுக்கு கை வந்துடும். அந்த கை குழிவு வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் வராது. அதை மட்டும் நம்ம கவனமாக பார்த்து தைக்கணும். இப்போ ஸ்லீவோட அளவுக்கு ஃபுல்லாக நம்ம தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த குழிவாக இருக்க பக்கத்தில் வந்து நம்ம எப்பயுமே வந்து ஒரு அடையாளப்படுத்தி விட்டுக்கோங்க. இல்லைன்னா நம்ம வந்து கையை வந்து மாற்றி அடிச்சிட்டோம் அப்படின்னா திருப்பி வந்து நம்மளுக்கு பிரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இப்போ அந்த ஷோல்டர்கிட்ட கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு கையோட அந்த சென்டர்லேயும் மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து சென்டர்லேருந்து தான் நான் வந்து ஜாயின் பண்ணிட்டு வர்றேன். ஒரு சிலர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஜாயின் பண்ணிட்டு வருவாங்க. நான் வந்து அப்படி ஜாயின் பண்ண மாட்டேங்க. சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக வரும். நீங்களும் புதுசாக பழகுறீங்க அப்படின்னா சென்டர்லேருந்தே வந்து தைச்சிட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அப்படியே எடுத்து விடாமல் நம்ம அப்படியே வந்து டபுள் தையல் போடுற அளவுக்கு திருப்பி தைச்சிட்டே வந்துட்டு நம்ம ஷோல்டரில் ஆரம்பித்தோம்ல அப்படியே ஷோல்டரில் வந்து 2 தையல் வந்ததுக்கப்புறம் முடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கையை வந்து இணைச்சாச்சு. பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து முன்ன பின்ன போகவே இல்லை. நம்ம அதுக்கு தான் வந்து முன்னாடியே வந்து அந்த அளவுகளெல்லாம் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ ஒரு சைடு கையை இணைச்ச மாதிரி இன்னொரு சைடும் நம்ம இணைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ சைடு நம்ம பிடிக்கிறதுக்கு நம்ம வந்து அளவு ப்ளவுஸை வந்து எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம தைச்ச ப்ளவுஸ் தாங்க. இந்த ப்ளவுஸை வந்து நம்ம அளவு எடுத்துக்கலாம். நம்ம எப்பயும் நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே நம்மளுக்கு பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே நம்ம அளவு எடுத்துக்குவோம். அது வந்து ஃப்ரண்ட்ஸ் கட் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால நம்ம தைச்சி முடிச்சதுக்கப்புறம் சைடில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம வந்து ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் நம்ம வந்து அளவெடுக்க முடியும். இப்போ நான் எப்படி தையல் போடுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி இந்த சைடும் ஒரு தையல் போட்டுட்டு அதே மாதிரி அந்த சைடும் கையையும் பேக்கு ஃப்ரண்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து இணைக்கிற மாதிரி சைடில் ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு முடிச்சுட்டு தான் நம்ம வந்து அளவெடுக்க போகிறோம். ஃப்ரண்ட்ஸ் கட் ப்ளவுஸ் கொடுத்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்ஸ் கட் ப்ளவுஸ் தைக்க சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம அதிலே நம்ம வந்து அளவு எடுத்துக்க முடியும். இது வந்து நார்மலாக இருக்க ப்ளவுஸை கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்ஸ் கட் ப்ளவுஸ் வந்து தைக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி அளவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அளவு எடுத்துகிட்டு நம்மளுக்கு கடைசியாக வந்து எவ்வளோ மீதி கிளாத் இருக்குதுன்னு பார்க்கணும்.
மீதி நம்மளுக்கு எத்தனை இன்ச் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருக்குதுன்னு பார்த்துட்டு அங்கன வந்து ஒரு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு டேப் வச்சு நம்ம அதை அளந்துக்கலாம். இப்போ அளந்து நம்மளுக்கு என்ன மார்க் அந்த அளவு வருதோ அதை வந்து நம்ம 4ஆ வந்து பிரித்து நம்ம வந்து கீழே மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் வந்து நம்மளுக்கு அளவு ப்ளவுஸில் எவ்வளோ வருதோ அதையும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி அடிக்கை வந்து நம்மளுக்கு எவ்வளோ மார்க் அளவு வருதோ அதையும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த 3 கோட்டையும் வந்து அப்படியே நம்ம இணைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அளவு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி தான் வந்து நம்ம சாதா ப்ளவுஸ் கொடுத்துட்டு நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கட் ப்ளவுஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து நம்மளுக்கு தைச்சி முடிச்சுட்டு தான் அப்புறம் நம்ம அளவெடுக்கணும், இடுப்போட அளவை. இந்த மாதிரி பாருங்கள் நம்ம தைச்சி முடிச்சாச்சு சைடில். அதே மாதிரியே நம்ம இன்னொரு சைடும் வந்து பிடிக்கணும். இப்போ வந்து பாருங்கள் இந்த மாதிரி நேராக நம்மளுக்கு வரணும். அப்போ தான் வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ப்ளவுஸும் பாருங்கள் முன்ன பின்ன எதுவுமே நம்மளுக்கு போகலை. இப்போ நம்ம அதே மாதிரி இன்னொரு சைடும் பிடிச்சாச்சு. இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கட் ப்ளவுஸ் வந்து ரொம்ப நீட்டாக அழகாகவும் நம்மளுக்கு வந்துருச்சு. இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பூ வருது அப்படின்னா நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதை சென்டராக ஒரு பூவாவது சென்டராக வர மாதிரி நம்ம பார்த்து தைக்கணும். இப்போ வந்து உள்ளே வந்து பாருங்கள் நம்மளுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் கட்டில் வந்து எந்த வித பிசுறுமே இல்லை. இந்த ப்ளவுஸை வந்து நீட்டாக வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணி முடித்தாச்சு. நீங்கள் வந்து உங்களோட கஸ்டமர் வந்து சாதாவாக ப்ளவுஸ் கொடுத்துட்டு அதை ஃப்ரெண்ட்ஸ் கட் ப்ளவுஸாக வந்து எனக்கு தைக்க சொல்கிறாங்க அப்படின்னா எப்படி அளவெடுத்து தைக்கிறதுன்னு தெரியலைன்னா கமெண்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக அதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம இப்போ காமிச்ச நாட் மாதிரியே தான் அந்த பொண்ணு கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து நம்ம ஒரு 3க்கு 3 இன்ச் வந்து நம்ம லைனிங் பீஸில் வந்து கிளாத் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி நம்ம அந்த 3க்கு 3 எடுத்துகிட்டு அதை கட் பண்ணிக்கலாம். இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 அந்த மணி மாதிரி வைக்க சொல்லியிருந்தாங்க நாட்டில். நம்ம வந்து அவ்வளோ கிளாத் நம்மளுக்கு வந்து இதில் மீதி வந்து நம்மளுக்கு கிடைக்கலைங்க. அதனால் இந்த சைடு 3 அந்த சைடு 3 நம்ம அந்த கிளாத் மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள் அந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி ரவுண்டாக இப்படி வளைச்சி நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 பீஸ் இருக்குது. ஒரு சைடுக்கு 3 வர மாதிரி நம்ம 6 பீஸ் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம ப்ளவுஸ் தைச்சது போக அந்த மீதி இருக்க கிளாத்தில் வந்து அந்த பூ மாதிரி வருது பார்த்திங்களா, அது வந்து நம்ம அந்த நாட்டுக்கு வந்து அந்த பெல் மாதிரி வைக்க போகிறோம், அந்த மணி மாதிரி வச்சு விட போகிறோம். அதனால் வந்து அந்த பூ எந்தெந்த இடத்துல வருதோ அதில் நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டு இதை வந்து நம்ம கீழே மட்டும் ஒரு தையல் ஒரு 1/4 இன்ச்சுக்கு போட்டுட்டு அதை அப்படியே வந்து நம்ம அந்த பிசுறு தெரியாமல் வந்து இப்படி திருப்பிக்கலாம். திருப்பிட்டு அந்த கார்னர்லேயும் நம்ம ஒரு தையல் போட்டுட்டு சுற்றிலும் நம்ம கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம ஒரு 6 பீஸ் வந்து ரெடி பண்ணணும். நம்மளுக்கு வந்து ஒரு 4 பூ தான் இந்த மாதிரி கிடச்சிச்சு. அதனால் 4 பூ டிசைன் மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றதை வந்து அதே கிளாத்தில் அந்த பூ வராமல் இருக்கிற கிளாத்லேயே நம்ம வந்து ஒரு 2 பீஸ் வந்து நம்ம எடுத்தாச்சு. மொத்தம் வந்து நம்ம 6 பீஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள் நம்ம ஒரு பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதே மாதிரியே நம்ம 6ஐ வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் 4 பூ தான் வந்திருக்கு. 1 2 மட்டும் நம்ம வந்து பூ வரல, அதனால் நம்ம வந்து அப்படியே தைச்சாச்சு. இப்போ ஒரு சைடு 3 இன்னொரு சைடு 3 வச்சு இந்த மாதிரி நாட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம அந்த பூ இருக்க டிசைனை எடுத்து நம்ம அந்த கீழே வந்து அந்த நாட் வந்து வந்து நம்ம தைச்சிக்கலாம். இந்த மாதிரி தைச்சி முடிச்சுட்டு அப்படியே நம்ம திருப்பி விடும்போது அந்த பூ வந்து நம்மளுக்கு பாருங்கள் அந்த நாட்டில் ரொம்பவுமே அழகாக இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கிளாத் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம அதில் எந்த ஒரு துணியையுமே வந்து ஒரு டிசைனாக வருது அப்படின்னா நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அந்த 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 கிளாத்தை வச்சு நம்ம என்ன பண்ண முடியுமோ அது மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸுக்கு வந்து மேட்சிங்காக அமைஞ்சிரும். இப்போ பாருங்கள் நான் அந்த பூ வராமல் இருக்கிற அந்த கிளாத்தை மட்டும் நான் சென்டராக கொடுத்துட்டு கீழேயும் மேலேயும் நம்மளுக்கு அந்த பூ வந்து வர்ற மாதிரி நான் இந்த நாட்டை வந்து ரெடி பண்ணிட்டேன். இவங்க வந்து இந்த பொண்ணு வந்து ஒரு 5 இது கேட்டிருந்தாங்க. 5 இதுக்கு வந்து கிளாத் வந்து நம்மளுக்கு பத்தலை. அதனால் வந்து நம்ம மிச்சம் இருக்க கிளாத்தை வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து பண்ணியாச்சு நாட்டுக்கு. இப்போ வந்து பாருங்கள் கீழேயும் மேலேயும் நம்மளுக்கு அந்த ஃப்ளவர் மாதிரி வந்திருக்கு. அந்த நடுவில் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ஃப்ளவர் கிடைக்கல. அதனால் இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி முடித்தாச்சு. இதே மாதிரியே இன்னொரு நாட்டையும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம 2 நாட்டையுமே வந்து அழகாக வந்து ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இப்போ வந்து நம்ம ப்ளவுஸில் வந்து இதை வந்து நம்ம அட்டாச் பண்ணி விட்டுறலாம். அதுக்கு வந்து நம்ம ப்ளவுஸை வந்து அந்த பின்பக்கம் வந்து கரெக்டாக வந்து ஒரு 2 இன்ச் ஒரு 2.5 இன்ச் கேப் விட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஒரே அளவுகளில் வரணும் அப்படிங்கிறனால ரெண்டையுமே வந்து எவ்வளோ நம்ம விடுறோமோ அதே மாதிரியே 2 சைடு வர அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த நாட்டை வந்து நம்ம இடையில வச்சு தைச்சி விட்டுறலாங்க. இப்போ
பாருங்கள் ஒரு சைடு வந்து நம்ம நாட் வச்சாச்சு. இன்னொரு சைடும் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்க அளவுக்கே வந்து இன்னொரு நாட்டையும் வந்து நம்ம வச்சு விட்டுறலாம். இதுக்கு ஒரு பைப்பிங் கொடுத்துருந்தா ரொம்ப அழகாக இருந்திருக்கும். ஆனால் அந்த பொண்ணு நம்மள்ட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிம்பிளாகவே இருக்கட்டும்க்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம நாட் மட்டும் இந்த மாதிரி வச்சு ப்ளவுஸை வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கிற மாதிரி நம்ம தைச்சி கொடுத்தாச்சு. கஸ்டமர் ரொம்ப ஹாப்பியாக ப்ளவுஸை வந்து வாங்கிட்டு போனாங்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.